வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டஃபர்ட் கேம்பிட்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போறோம். உங்களில் நிறைய பேர் சார் நான் பிளாக் ஆடும்போது எனக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டீங்க. ஸோ இந்த கேம்பிட் பெஸ்ட் ஃபார் இந்த பிளாக் ஆடுறவங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஒயிட்டு இந்த பர்டிகுலர் பீஸை, அதாவது நான் சொல்றேன் கேமில் சொல்றேன், இந்த பர்டிகுலர் பீஸை மூவ் பண்ணா இந்த கேம்பிட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லுவேன். ஒருவேளை அவர் அப்ளை பண்ணல, அதாவது நான் சொல்ற பீஸை அவர் மூவ் பண்ணல அப்படின்னா இந்த கேம்பிட்டை நீங்க அப்ளை பண்ண முடியாது. நீங்க நார்மல் கேம் ஆட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் போட்டீங்கன்னா, சார் நீங்க வந்து ஆப்போனன்ட் ஒரு பீஸை மூவ் பண்ணுவாருன்னு ப்ரிடிக்ட் பண்றீங்க, ஆனா கேம்ல அவர் மூவ் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. வாஸ்தவம் தாங்க. இப்போ நான் வந்து ஒயிட் ஆடுறேன்னு வச்சுங்களேன், நான் E4, அதாவது ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாய 2 ஸ்டெப்ஸுக்கு வைக்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்க பிளாக்கா இருக்கீங்க, அப்ப நீங்க எதை மூவ் பண்ணுவீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ரெடியா ஒரு 8 சிப்பாய் இருக்கு, அது இல்லாம 2 குதிரை இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேயே 10 பீஸ் நீங்க மூவ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இந்த 10ல எதை மூவ் பண்ணி எனக்கு தெரியாது. சப்போஸ் இதை நீங்க மூவ் பண்ணி அப்படின்னா பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு பிளானை ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு நான் அந்த ஸ்டஃபர்ட் கேம்பிட்டை பிளான் ஏன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு சொல்ல கொடுக்குறது பிளான் பி, சி, டி, இஎஃப், இந்த மாதிரி பிளாக்கு தனியா ஒயிட்டு தனியா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிடுங்க. அது என்னைக்கு வருதோ, அதாவது நீங்க ரியல் கேம் ஆடும்போது போர்டில் அந்த சினரியோ என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும். வரலன்னா நார்மல் கேம் ஆட ஆரம்பிச்சிடணும். நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸாம் எழுத போறீங்க, 5 பிக் கொஸ்டின் வரும், 10 மார்க் கொஸ்டின் 5 வருதுன்னு வச்சுங்களேன். இந்த 5 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும்னா புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 பேஜ் இருக்கும். ஃபுல் புக்கு படிச்சா மட்டும்தான் இந்த 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 5 பிக் மார்க் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு சார் எக்ஸாம்ல வரலையே அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதே போலதான் நான் சொல்ற விஷயங்களாமே எல்லாமே லேர்ன் பண்ணிடுங்க, மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிடுங்க. வந்ததுன்னா அப்ளை பண்ணுங்க, வரலன்னா அந்த சமயத்துல எது பெஸ்ட் மூவோ அதை ஆடங்க, அதை ஆரம்பிச்சுங்க. ஓகேவா? ரொம்ப தியரி காசு எடுக்க விரும்பல. இப்போ நம்ம டைரக்டா கேம்பிட்டுக்குள்ள போயிடலாம். இந்த கேம்ல நீங்க பிளாக்ங்க, ஆப்போனன்ட் ஒயிட்டு. வழக்கம் போல அவர் என்ன பண்றாருன்னா, ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாய 2 ஸ்டெப் வைக்கிறாரு. நீங்களும் அதே போல வைக்கிறீங்க. E4 E5 அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்றதுக்கு அவர் குதிரை எடுத்து இந்த வைப்பாரு. இது வரைக்கும் எந்த சேஞ்சுமே கிடையாதுங்க. மேக்ஸிமம் ஒயிட் பிளேயர் இதுதான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு 2வது மூவ் தான் முக்கியமான மூவுங்க. நீங்க என்ன செய்யணும்னா, சும்மா ட்ரை பண்ணணும். இந்த குதிரை எடுத்து இங்க வச்சு அவரை இந்த கேம்பிட்டுக்குள்ள கொண்டுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ அவர் என்ன பண்ணுவாரு பாருங்க, ஃப்ரீயா ஒரு சிப்பாய் கிடக்கு, விடுவாரா? விட மாட்டாரு. கண்டிப்பா அட்டாக் பண்ண தான் செய்வாரு. ஓகேவா? நீங்க உடனே உங்களோட நெக்ஸ்ட் மூவ் நமக்கும் ஃப்ரீயா சிப்பாய் கிடக்கு, நீங்க அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னா இது ஒரு ட்ராப்பு. ஸோ ஒயிட் சைடு வைக்கிற ட்ராப்பு. நம்ம அதை பத்தி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் தேவையான லிங்க் கொடுக்குறேன். நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமா உங்க ராணி போயிடும். அதனால நீங்க அட்டாக் பண்ணாம நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் அவர் சொல்ற சினரியோ நடந்தா மட்டும்தான் அவர் எதனாலும் மூவ் பண்ணலாம். ஒயிட் இப்போ எந்த பீஸாலும் மூவ் பண்ணலாம். பட் நான் சொல்ற சினரியோ நடந்தா மட்டும்தான் நீங்க இந்த கேம்பிட் அப்ளை பண்ணணும். அது என்ன சினரியோ அப்படின்னா, எப்படி டைமிங்ல விளையாடுறாங்க, பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு. ஆல்ரெடி வந்து ஒயிட் வந்து ஒரு பான் எடுத்திருக்காங்க, அதனால லீடிங்ல தான் இருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம குதிரை அட்டாக் பண்ணா மட்டும்தான் நீங்க இந்த கேம்பிட் ட்ரை பண்ணணும். ஸோ அட்டாக் பண்ணிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அப்போ இந்த சிப்பாயை வச்சு நீங்க அவரை திரும்ப அட்டாக் பண்ணணும். இப்போ ஒயிட்டோட மூவ். ஒயிட் என்ன பண்ணுவாரு பாருங்க, பார்த்தாலே தெரியுது, தனியா நிக்குது. நம்ம நெக்ஸ்ட் மூவ் இதை அட்டாக் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாரு, இதை சேஃப்டி பண்றதுக்கு ஒண்ணு இது இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது தூக்கி இங்க வைக்கலாம். ஓகே, 2 வாய்ப்பு இருக்கு. நம்ம 2 வாய்ப்புமே பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை இங்க மூவ் பண்றது கேஸ் 1 ஆகும், இதை இங்க மூவ் பண்றது கேஸ் 2 பார்க்கலாம். ஓகே, இதை ஒரு போட்டோ அடிச்சுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் 1 டீட்டெயிலா பார்க்கலாம். இதை தூக்கி இங்க வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட அடுத்த மூவ் நீ அதை பத்தி கவலையே போடாது. என்ன பண்ணணும்னா, இந்த பிஷப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பை கொண்டு போய் நேராக இங்கே வச்சு இந்த ஏரியாவை நீங்கள் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ அவர் ஒயிட்டோட மூவ். ஒயிட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து போர்டை நல்லா பாருங்க, இந்த பிஷப்புக்கு வந்து வெளில வர வாய்ப்பு கிடைச்சிட்டு. ஸோ பிஷப்பை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவார். பிஷப்பை நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு இதை பின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்படி பண்ணிட்டாருன்னா நீங்கள் கவலையே கூடாது. உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த குதிரையை எடுத்து நேராக கொண்டு போய் இதை அட்டாக் பண்ணணும். இது நமக்கு அவருக்கு வைக்க ட்ராப். ஓகேவா? இப்படி வச்ச உடனே இப்போ வந்து ஒயிட்டு என்னெல்லாம் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒன்று நமக்கு ராணி ஃப்ரீயா கிடைச்சுன்னு அட்டாக் பண்ணலாம். இது கேஸ் நம்பர் 1. திரும்பவும் நம்ம ஆல்ரெடி 2 கேஸ் பார்த்தோம். பிளான் ஏன்னு வச்சுக்கோங்களேன், பிளான் ஏல நம்ம அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா பிளான் பி, இந்த பிஷப் வச்சு இந்த குதிரை அட்டாக் பண்ணிருக்குது. இந்த 2மே இல்லாம அவர் புரிஞ்சுட்டோ, நம்ம அட்டாக் பண்ணி நம்ம கேம் முடிக்க போறோம் நினைச்சிட்டு புரிஞ்சுட்டு திரும்ப இதை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சு ராஜாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 3 கேஸ் இருக்கு. இது இல்லாம இன்னும் மல்டிபிள் கேஸ் இருக்கு. நம்ம இந்த வீடியோல இந்த 3 கேஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, பிளான் ஏ டைரக்டா எந்த இதுவும் கவனிக்காம நமக்கு ஃப்ரீயா ராணி கிடைக்குன்னு அடிச்சிட்டார் அப்படின்னா அவ்வளவுதான், அவர் கேம் முடிஞ்சிச்சு.
நீங்க உங்களை அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா இந்த சிப்பா இருக்கு பார்த்தீங்களா, சாரி இந்த பிஷப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிஷப் கொண்டு போய் நேரா அங்க அட்டாக் பண்ணி என்ன பண்ணணும், ராஜாவுக்கு செக் வைக்கணும். இப்ப ராஜா எங்க போலாம், இங்க போக முடியாது, ஏன்னா இங்க குதிரை இருக்கு. அதுபோல் இங்க ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியாது, அப்போ இந்த ஒரே ஒரு தான் போக முடியும். ஸோ இங்க போனோன்னு என்ன செய்யணும், நீங்க இந்த பிஷப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிஷப் கொண்டு இங்க வச்சீங்கன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான், செக் மேட். இது பிளான் ஏவோடது. இப்போ பிளான் பி பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கூட்டி வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் மேலும் ஊக்கமளிக்கும். இந்த மாதிரி புது புது வீடியோ போடுறதுக்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியும். இல்லைங்க நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா ரொம்ப சந்தோஷங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. கேஸ் 1ல பிளான் பி பார்க்க போறோம். அதாவது இந்த குதிரையை வச்சு அட்டாக் பண்ண உடனே இதை அட்டாக் பண்ணா அது பிளான் ஏ. பிளான் பி என்ன அப்படின்னா, இப்போ இந்த நைட்டை இந்த சிப்பாயை வச்சு அட்டாக் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன பண்ணா திரும்பவும் என்ன பண்ணணும், இந்த பிஷப்பை வச்சு இதை அட்டாக் பண்ணிட்டு ராஜாவுக்கு செக் கொடுக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ராஜா ஒருவேளை நம்ம அட்டாக் பண்ணிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயா கிடைக்கும் இந்த ராணியை அட்டாக் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு நார்மல் கிங் இல்ல, அவர் அப்படி பண்ணல. அதுக்கு பதில் இந்த இடத்துல வச்சு ராஜா ப்ரொடெக்ட் பண்றதுனா நீங்க என்ன செய்யணும்னா, இந்த பிஷப் இருக்குங்களா, பிஷப்பை கொண்டு இந்த இடத்துல வச்சு திரும்ப என்ன பண்ணணும், ராஜாவுக்கு செக் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து ராஜா எங்க போலாம், ராஜா இங்க போக முடியாது, இங்க போனா இங்க ஆல்ரெடி கவர்ல இருக்குது, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், கண்டிப்பா இவரு இதை அட்டாக் தான் பண்ணுவாரு. இதை அட்டாக் பண்ணிட்டாரு என்ன பண்ணலாம், நீங்க நேரா கிடைக்க இந்த ராணியை அட்டாக் பண்ணிடலாம். இது பிளான் பியோட ப்ராஃபிட். இது கேஸ் 1ல பிளான் சிங்க. அதாவது நீங்க இவரை இப்படி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவரு இங்க அட்டாக் பண்றத பிளான் ஏவா பார்த்தோம், இதை பிளான் பியா பார்த்தோம். இந்த ரெண்டுமே பண்ணாம மூணாவதா யோசிக்கிறாரு. அவர் கொஞ்சம் விவரமானவர். என்ன பண்றாருன்னா, இந்த பிஷப்பால தானே பிரச்சனை, ஸோ இதை பிளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பிஷப்பை கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கிறான்னு வச்சுங்களேன். இதான் பிளான் சி. இப்படி வச்சாருன்னா நீங்க கவலைப்படாது, நீங்க என்ன பண்ணணும், ரிட்டர்ன் அட்டாக் பண்ணிடணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும். அவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா நம்ம அட்டாக் பண்ணுவாரு. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சு அப்படின்னா, இந்த பாத் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காண்டி தான் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணோம். ஓப்பன் ஆனாலும் என்ன ப்ளஸ் அப்படின்னா, இந்த ராணியை கொண்டு போய் நேராக அங்கே வச்சு என்ன பண்ணணும், ராஜா செக் வைக்கணும். இப்போ ராஜா எங்கெல்லாம் போகலாம், இந்த ஒரு இடத்தான் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி குதிரை கவர் பண்ணிடுச்சு, இங்கேயும் குதிரை பண்ணிடுச்சு. ஸோ ஒருவேளை அவர் இங்கே போயிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ராணி எடுத்து இங்கே வச்சிங்கன்னா செக் மேட், எங்கேயுமே போக முடியாது. ஆனால் அங்கே மேக்ஸிமம் போக முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுவார்னா, இந்த சிப்பாய் இருக்குன்னா சிப்பாயை ஒரு ஸ்டெப் இந்த இடத்துல தூக்கி வைப்பாரு. ஸோ இந்த இடத்துல தூக்கி வச்சுட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணால் துணிஞ்சு உங்கள் குதிரையை வச்சு இதை அட்டாக் பண்ணிட்டு நீங்கள் வந்து யானை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வந்து மேபி அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, ஒரு வேளை இந்த சிப்பாயை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணிட்டாருன்னா நமக்கு வந்து அவரோட யானை கிடைக்கும். அதுக்கப்புறம் நார்மல் கேம் தான். ஓகேவா, நம்ம வந்து கொஞ்சம் ஹை பொசிஷனில் இருப்போம், பட் அதுக்கப்புறம் நார்மல் கேம் தான். ஆனால் ஒருவேளை அவர் யானையும் காப்பாற்றி கேம் முடியாமல் இருக்கிறதுக்காண்டி ஒருவேளை இப்படி வைக்கிறான்னு வச்சுங்களேன், குதிரையை அட்டாக் பண்ணலாம் சொல்லி இப்படி வச்சார் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சமயத்தில் இந்த குதிரையை எடுத்து நேராக இந்த இடத்துல வச்சு ராஜாவுக்கு டிஸ்கவர் செக் கொடுக்கணும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய ஸ்டெப் இருக்கு. ஏன்னா நான் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்காட்டி எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படி வச்சுட்டாருன்னா நீங்க நினைச்சா ராஜா செக் கொடுக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணலாம், அதே மாதிரி இந்த இடத்துல போனா நீங்க என்ன பண்ணலாம், இங்க வச்சா செக்மேட் ஆயிடும். ஓகேவா, அதனால அங்க போக முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுவார்னா, இந்த பிளாக்கை இந்த வழியை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணுவார்னா, இந்த யானை எடுத்து இங்கே தான் வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, நம்மளால ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியாது, இங்கே சேஃப்டி இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சமயத்துல யானையெல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் இந்த ராணியை வச்சு இங்க அட்டாக் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஜஸ்ட் நமக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். என்ன பண்ணலாம், இங்க குதிரை இருக்கிறதுனால இந்த ராணி இந்த இடத்துல வச்சாலே செக்மேட் ஆகிடும். இப்போ அவங்களும் அதை யோசிப்பாங்க, அதை ஸ்டாப் பண்ண என்ன செய்யன்னு பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இந்த யானையை கொண்டு போய் இந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வந்து சேஃப்டிக்கு இருக்கு. இப்படி வச்சிட்டாங்கன்னா நம்ம திரும்ப கவலைக்கூடாது. என்ன பண்ணணும், இதை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும், திரும்ப செக் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவார் அவரு, இப்போ தப்பிக்க வழியே இல்லை. ஆனால் இங்கே மட்டும் போகாது, போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்ம வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வச்சு செக்மேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து யானை சேஃப்டிக்கு இருக்கு. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இங்கே தான் போவாங்க, வேற எதுவுமே மூவ் பண்ண முடியாது. இப்படி பண்ண உடனே நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஒரு பிஷப்பு, இந்த பிஷப்பை கொண்டு போய் நேராக இந்த இடத்துல வச்சு திரும்ப ராஜா செக் கொடுக்கணும். இப்போ ராஜா தப்பிக்க வழி இருக்கா, தப்பிக்க வழியே இல்லை. ஆனால் இன்னொரு வழி இருக்கு. என்ன பண்ணுவாங்க, இந்த யானையை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அட்டாக் பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான், நம்ம என்ன பண்ணோம், இதை கொண்டு போய் இங்கே வச்சா செக் மேட். ஒரு பெரிய ப்ராசஸ் தான், நோட்டு தான் எழுதிடுங்க. இப்போ நம்ம கேஸ் 2 பார்க்குறோங்க. அதாவது இதை மூவ் பண்ணாமல் அதுக்கு பதில் இந்த சிப்பாயை ஒன் ஸ்டெப் மூவ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த குதிரையை என்ன பண்ணணும்னா ஒன் ஸ்டெப் இப்படி ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட் பண்ணணும்.
ஓகே, குதிரை ஃப்ரண்ட்ல போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குதிரையை விரட்டுறதுக்கு மேபி இதை கொண்டு போகலாம், இல்லை இதை கொண்டு போகலாம். ரெண்டுல ஏதாவது மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் இதை மூவ் பண்ண மாட்டாங்க, அது வீக்ஸ் போயிருவாங்க. பட் இதை தான் மூவ் பண்ணி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா இது வந்து ஃப்ரீயா ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி பண்ணா நம்ம அதை பத்தி கவலையே போகக்கூடாது. என்ன பண்ணணும்னா இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். அவங்க கண்டிப்பா அதை வெட்ட தான் செய்வாங்க. வெட்டலைன்னா வேற நார்மல் கேம் ஆரம்பிச்சிடும். ஒருவேளை வெட்டிட்டாங்கன்னா அவங்க கேம் முடிஞ்சுச்சு. நம்ம என்ன செய்யணும்னா இந்த பிஷப் கொண்டு போய் நேரா அங்க வச்சு ராஜாக்கு செக் வழக்கம் போல செக் வைக்கிறோம். ஸோ அவங்க நம்ம ரிட்டர்ன் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயா ஒரு ராணி கிடைக்கும். இல்ல ரிட்டர்ன் அட்டாக் பண்ணாம இந்த இடத்துல வச்சு ராணியை சேவ் பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா இந்த பிஷப் பார்த்தீங்களா, இந்த பிஷப் நேரா கொண்டு போய் திரும்ப என்ன பண்ணணும், ராஜாக்கு செக் வைக்கணும். இப்போ ராஜா எங்க போலாம், இங்க போக முடியாது, இங்க போக முடியாது, இங்க போக முடியாது. அப்ப எங்க பண்ணலாம், கண்டிப்பா இதுதான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இதை அட்டாக் பண்ணிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டாவே அவர் ராணியை எடுத்துடலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்கு போகிற இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியாக எங்கே கிடைக்குன்னு பார்த்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நம்ம வீடியோவில் பாட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை, கிளிக் பண்ணுங்க. ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணால் வாங்க. தேங்க்யூ.